வணக்கம் அன்னைய பெருமக்களே. இன்றைக்கி நியூமராலஜியில் நம்பர் சீக்கிரத்தை தொழில் பண்ணுறவங்க புதுசாக எந்த நம்பரில் வச்சா நல்ல தொழில் அமையும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இது குறிப்பிட்ட பிறந்த தேதியில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. வாசகர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த நம்பர் பொருந்தும், எல்லா தேதிக்கும் ஒத்து வராது. அதுமாரி உள்ள நம்பரை சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஹோட்டல், பெரிய விளம்பர நிறுவனம் இதில் வைக்கணும்னா 77 வைக்கலாம். 77 77 77 பேர் வைக்கலாம். நியூமராலஜி தெரிஞ்சால் செய்யலாம், வச்சா பெருத்த லாபம் வரும். அடுத்த நம்பர் 73 73, அதாவது கேது குரு சேர்ந்தது. 77 டபுள் கேது உள்ளது. கேது உச்சம் உள்ளவங்க அதில் அந்த வேலை செய்யலாம். இதில் குரு கேது உள்ளவங்க 73 பேர் வச்சுக்கலாம். அதாவது என்ன தொழில் பண்ணுறீங்களோ அது தொழிலுக்கு. உதாரணத்துக்கு ஹோட்டல் வச்சுட்டிங்கன்னா ஹோட்டல் ஞாபகம் 77 வச்சுக்கலாம், 73 வச்சுக்கலாம். ஆனால் சொன்னால் கரையில் இருக்கணும். குறிப்பிட்ட பிறந்த தேதியில் உள்ளவங்களுக்கு தான் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. அடுத்தது ஒரு நம்பர் சொல்கிறேன். ராகு சூரியன் ஆதிக்கம் உள்ளவங்க. ராகு உச்சப்பட்டிருக்கணும், சூரியனும் உச்சப்பட்டிருக்கணும். அப்படி பெற முடியாது, யாராச்சும் ஒருத்தவங்க தான் உச்சம் பண்ணலாம். அப்படி உள்ளவங்க 41 பேர் வச்சுக்கலாம். அன்றாட அழகி பொருள் இருக்குல்ல, டீ காபி சப்ஸா ஹோட்டல், இது 41 தொழில் ஒத்து வரும். ஆனால் கொஞ்சம் நேர்மையாக இருக்கும், குறை சொல்லுவாங்க, எல்லாம் குறை சொல்லுவாங்க. அடுத்தது பிஸ்னஸுக்கு உள்ள நம்பர் 37 பேர் வச்சுக்கிட்டா 37 உங்கள் நேம தொழில் நாம வச்சுக்கிட்டிங்கன்னா குரு கேது சேர்ந்தது. அதாவது கூட்டாளிகள் புதுசாக வருவாங்க, பார்ட்னர் வருவாங்க. பார்ட்னரை அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களே கடைசியில் ஏமாற்றுருவாங்க. இதான் அந்த நம்பர். பேராசைப்படாமல் இருக்கணும். இந்த நம்பருக்கு பேராசைப்பட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு இறக்கி விட்ருவோம், பழைய நிலைமைக்கே வந்துடுவீங்க. இதான் 37 சீக்கிரம். அடுத்தது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாணயம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு 4 பக்கமாக வாசப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி உள்ளவங்க செவ்வாய் ராகு உள்ள நம்பரை வச்சுக்கலாம். 49 பணம் நிறையா வரும். ஆனால் கடைசியில் முடிவு சுகமாக இருக்காது, மரணம் சம்பவிக்கும். இந்த நம்பர் திடீர் மரணம் சம்பவிக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்கில் இழுத்து விட்டுரும். அடுத்தது டபுள் கேம் ஆட்டம் விளாட்றவங்க, அதாவது கிளப்பு வைக்கிறாங்களே, சிட்டு கசினோ, இதுமாரி உள்ளவங்க 22 வைக்கலாம், 22. ஆனால் நிறைய பணம் வரும். கடைசியில் என்ன ஆகும்னா கோர்ட்டு கேஸு முடிவு தண்டனையில் போய் பிடிக்கணும். 22 ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது ஆன்மீக சம்மந்தமான ஒரு நம்பர் இருக்குது. ஆன்மீக சம்மந்தமாக நீங்கள் தொழில் பண்ணணும், ஆன்மீக சம்மந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னா 23 வைக்கலாம். பெரிய பெரிய ராஜாவை கூட விஷயம் பண்ணலாம் 23. இதுக்கு குருச்சந்திரன் இருக்கணும், ஜாதகத்தில் குரு சந்திரனும் சேர்ந்து இருக்கணும். அப்படி உள்ளவங்க தான் 23 வைக்கலாம். அவங்களுக்கு மிகுத்த ராஜவத்தை கொடுக்கும். ஆனால் கடும் போராட்டத்தை பிறகு தான் வாழ்க்கையில் வெற்றி வரும், பணத்தை பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமான நம்பர். அடுத்தது பிஸ்னஸுக்கு
93 செவ்வாய் குரு சார்ந்தது. எல்லா பிஸ்னஸும் பண்ணலாம். ஏதாவது நகைக்கடையிலேருந்து தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிறாங்கல்ல, அதுமாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, இது மாதிரி எல்லா விஷயமும் செய்யலாம். 93 இது கடைசியில் பிரச்சனை போய் முடியும். கோர்ட்டு கேஸில் வழங்கலாம் முடியும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபைனான்சியர் மாட்டாங்க, ஊரை விட்டு ஏமாற்றி போயிட்டான் அப்படின்ட்டு. இந்த ஃபைனான்ஸ் நம்பரில் இந்த நம்பர் தான் இருக்கும். அதாவது ஒரு அமௌண்ட்டை சேர்த்திக்கிட்டு போயிடுறது. இது குறிப்பிட்ட நம்பருக்கு தான், பிறந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் ஒத்து வரும். எல்லாருக்கும் ஒத்து வருமானா ஒத்து வராது. அடுத்தது 40 பேர் வச்சுக்கிட்டா பிஸ்னஸ் தான். 40 நிறையா படம். ஆனால் இறப்பு சுகமான இறப்பாக இருக்காது. இடி விழுந்து செத்தான், கார் போய் செத்தான் அப்படின்னு வரும். 40 மிகவும் ஆபத்தான நம்பர். ஆனால் பணம் வரும். இது குறிப்பிட்ட நம்பர் தான் வச்சுக்கலாம், எல்லா நம்பரும் வச்சுக்க முடியாது. அடுத்தது ஆன்மீகத்தில் இந்த சங்காரம் வைப்பாங்க. சிவனடியார் கூட்டம், நாயன்மார்கள் கூட்டம், ஆழ்வார்கள் கூட்டம் அப்படின்ட்டு அவங்க டபுள் 8 வைக்கலாம். டபுள் 8 சிறந்த நம்பர் இது. ஆன்மீகத்துக்கு, சாமியார் யோகத்துக்கு நல்லது. ஆசிரமம் வைக்க நல்லது. ஆனால் ஆசிரமம் வச்சுக்கிட்டு கெட்டது போட்டால் மாட்டிப்பீங்க. இந்த நம்பர் இதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. கும்பலையெல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். டபுள் 8 88 இந்த நம்பர். இவங்க இந்த நம்பரில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த பிஸ்னஸுக்கு 20 சத்தம் போட்டு விற்கிறாங்கல்ல, அவரைக்காய் கத்திரிக்காய் கிலோ 3 ரூபா 4 ரூபா அப்படின்னு. அது சில்லோட்டி வியாபாரம். அதுக்கு 20 ஒத்து வரும். அதுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கும். சந்திரன் உச்சமாக இருந்தால் அந்த தொழில் பண்ணலாம். அடுத்தது 82 பேர் வைக்கலாம். 82 பேர் வச்சா பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிகி ஆகலாம். ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆகலாம். பல காலேஜுக்கு சொந்தக்காரன் ஆகலாம். ஆனால் பொம்பளை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிவு சுபமாக இருக்காது. வீழ்த்த மூடி கோர்ட்டு கேஸில் விட்டுருவாங்க. 82 பணம் வரும், ஆனால் டேஞ்சரஸ். அடுத்தது டபுள் 9 பேர் வச்சிங்கன்னா கிரிமினல் நம்பர். உடனே மாட்டிப்பீங்க. அதனால் உங்கள் பொதுத்துறை நிறுவனம் எதாக இருந்தாலும் ஒரு சொல்ல நம்பரில் வச்சிங்கன்னா வெற்றி அடையலாம். ஆனால் எந்த தேதியில் பிறந்தவங்க நான் சொல்லலை. அப்படி விற்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நன்றி.